கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு விசையாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஆராதித்து தொழுது கொள்ள கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இந்த காணொலி காட்சியின் மூலமாக அவரை தொழுது கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலுமாய் கடவுள் இம்மட்டுமாய் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை காத்து வழிநடத்தினதற்காக எபெனேசராயிருந்த தேவன் இனி ஒரு நாட்களிலும் இம்மானுவேலனாயிருந்து நம்மை பாதுகாக்கத்தக்கதாக அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ நம்மை ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாளுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய மகா பெரிய கிருபையினாலே, இரக்கத்தினாலே, மனதுருக்கத்தினாலே எங்களை ஜீவனோடு நீர் வைத்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. கர்த்தாவே, பல்வேறு விதமான நோய் தொற்றுகள் உலகமெங்கும் பரவி இருக்க, இந்த கொரோனா வைரஸ் COVID-19 மூலமாக ஆண்டவரே சுவாமி மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எங்கள் மேல் ஆண்டவரே நீர் கடாட்சம் வைத்து எங்களுக்கு ஆண்டவரே சுவாமி எந்த பாதிப்பும் வராதபடிக்கு எங்களை நீ பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலமாய் சுவாமி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சரீரத்தோடு சுவாமி நாங்கள் வந்திருக்கின்ற போது சுவாமி என்னுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை நீர் பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து அடியினை மறைத்து வெளிப்பட்டு எங்களோடு பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உடைய தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிம்மதினால் நிரப்பி உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க கிருபை செய்துள்ளோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 560வது பாடலை நாம் பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரை, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரை, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே,
அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இன்று மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உன் வெள்ளியும் பேரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. உன் வெள்ளியும் பேரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பிரதான தேவாராதனை முறைமை, The Order of Morning Service without Communion, பக்கம் 1. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின் படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமா இருக்கிறோம் என்றும் மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இருக்கும் உள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருடும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தையும் அறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்பிடிதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, அனைவருக்கும் கிருபை செய்தருளும். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறு, the 10th Sunday after Trinity, இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியம் பக்கம் 103. Introit is contained in page number 103. நானோ கடவுளை நோக்கி கூப்பிடுவேன், யெகோவா என்னை ரட்சிப்பார். அவரும் எனக்கு நேரிட்ட போரில் இருந்து என் ஆத்துமாவை சமாதானத்தோடு வீடு வீத்தார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற கடவுள் கேட்டு அவர்களை தாழ்த்தி வீடுவார். யெகோவாவின் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கடவுளே, என் வேண்டுதலுக்கு செவிசாய் தருளோம். என் விண்ணப்பத்திற்கு மறைந்தீராதேயோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்குள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சோதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர்
அவர் உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. நாளுக்குரிய சுருக்க ஜெபம் பக்கம் 103. கலெக்ட் ஃபார் த டே, பேஜ் நம்பர் 103. கிருபையுள்ள கடவுளே, முக்கியமாய் மன உருக்கத்தையும் நீண்ட சாந்தத்தையும் காட்டுகிறதுனால் உமது சர்வ வல்லமை விளங்க பண்ணுகிறே. நாங்கள் உமது கற்பனைகளின் வழியாய் ஓடி நீர் அருளின வாக்குத்தத்தங்களை பெற்று கொள்ளவும் உமது பரம செல்வத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வேண்டிய கிருபை அளிக்க வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் மேக கடவுளாய் என்றைக்கும் பீழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறு, 10th சண்டே ஆஃப்டர் ட்ரினிட்டி, இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 67ஆம் சங்கீதம் 1 முதல் கடைசி வரை நாம் முறையாக வாசிப்போம். Let us read Psalm 67, 1 to last in a responsive manner. பூமியில் உமது வழியும் சகல ஜாதிகளுக்குள்ளும் உமது இரட்சணமும் வழங்கும்படியாய் கடவுள் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிப்பாராக. தமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. கடவுளே, ஜாதிகள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜாதிகளும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் புறஜாதியாரை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜனங்களை நடத்துவீர். அதனால் ஜாதிகள் கம்பீரித்து மகிழ்வார்களாக. கடவுளே, ஜாதிகள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜாதிகளும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமி நிலைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் என்பதே. அப்படி இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, அதனைத் தொடர்ந்து 6 முதல் 8. Today's Old Testament reading is taken from the prophetic book of Isaiah, chapter 56, verses 1, followed by verses 6 to 8. This is what the Lord says. Maintain justice and do what is right, for my salvation is close at hand, and my righteousness will soon be revealed. And foreigners who bind themselves to the Lord, to serve Him, to love the name of the Lord, and to worship Him, all who keep the Sabbath without desecrating it, and who hold fast to my covenant, these I will bring to my holy mountain, and give them joy in my house of prayer. Their burnt offerings and sacrifices will be accepted on my altar, for my house will be called a house of prayer for all nations. The sovereign Lord declares, He who gathers the exiles of Israel, I will gather still others to them, besides those already gathered. Here ends the Old Testament reading. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 முதற்பாகம் வரைக்குமாய், அதனைத் தொடர்ந்து வசனங்கள் 13 முதல் 15, அதனைத் தொடர்ந்து 28 முதல் 32 வரை. Today's epistle reading is taken from the epistle of St. Paul to Romans, chapter 11, verses
1 to 2, the first part of verse 2, followed by verses 13 to 15, again verses 28 to 32. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. 13-15. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. அதை தொடர்ந்து 28-32. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் என்பதே நிருபவாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வாக்கியம் அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 வரை. ஆண்டவரே உமக்கு மகிமையுண்டாவதாக. Today's gospel reading is taken from the Gospel of Saint Matthew, chapter 15, verses 21 to 28. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பது. சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும் விதமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தி அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திலிருந்து இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்.
அவிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக 301வது ஞான பாடலை நாம் பாடுவோம். இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே, இதற்கு நான் எம்மாத்திரம். இரக்கமுள்ள சுவாமி நீரே,
ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகை பின்வரும் 10ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 வரை உள்ள பகுதி. இதற்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால், தி கம்பேஷன் ஆஃப் அவர் லார்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மனதுருக்கம். அந்த மனதுருக்கத்தின் விளைவாக என்ன நடந்தது என்று பார்க்கின்ற போது ஒரு பெரிய அற்புதம். யாருக்கு என்று பார்க்கின்ற போது, அவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அல்ல, புறஜாதிகள் தள்ளப்பட்ட மக்களிலே ஒருவர் இந்த ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். என்னிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளினது சொன்ன தேவன் இந்த ஒரு அற்புதத்தினாலே, அடையாளத்தினாலே தன்னுடைய மகிமையை, தன்னுடைய தெய்வத்துவத்தின் பரிபூரணம் அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் என்பதை இதன் மூலமாக அவர் விளங்க பண்ணுகிறார். ஆகவே இந்த செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருந்து கர்த்தாவே அதுங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் உமக்கு ஏற்ற சாட்சிகளாக நாங்கள் ஜீவிக்கவும் கிருபை செய்தருளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட இந்த தியான பகுதியை பார்க்கின்ற போது 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது மத்தேயு சுவிசேஷன் மிக அழகாக சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடவுளை அறியாத மக்கள் வாழ்கின்ற இடத்துல தீரு சீதோன் என்ற பட்டணங்களுக்கு அவர் செல்லுகிறதை இங்கே முதலாவதாக கொண்டு வருகிறார். இந்த பகுதி ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம். தீரு சீதோன் பட்டணங்களிலே அவர் அந்த திசைகளுக்கு போகின்ற போது அங்கே ஒரு தாயார் வந்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னுடைய மகள் ஒரு கொடிய பிசாசினாலே அவள் அந்த பிசாசினால் பிடிக்கப்பட்டு அவள் மிக வேதனைப்படுகிறாள், கொடிய வேதனைப்படுகிறாள். லார்ட் ஹாவ் மர்சி ஆன் மீ, சன் ஆஃப் டேவிட், மை டாட்டர் இஸ் டார்மெண்டட் பை டெமன் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் முறையிட்டு இதற்கு ஒரு பரிகாரம் வேண்டும், இதற்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அந்த தாயார் கேட்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாக வளர்க்கிறாள் என்று பார்க்கின்ற போது, தன்னுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்கின்ற ஒரு தாயார். அதே போல தந்தையும் கூட. இன்றைக்கு தன்னுடைய மகள் இந்த பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது, கொடிய வேதனைப்படுகின்ற போது அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு உருகி இருக்கும், வேதனைப்பட்டிருக்கும். ஒரு பெண் பிள்ளைக்கு சாதாரணமாக உலக பிரகாரமாக ஒரு கன்வல்ஷன், ஒரு ஃபிட்ஸ் என்று வருகின்ற போதே எவ்வளவு வேதனைப்படுகிறோம். ஐயோ, அந்த நோய் என்னுடைய மகளை விட்டு சென்று விடாதா, அல்லது வேறு ஏதாவது ஒரு கொடிய கிரானிக் டிசீஸ், ஒரு கொள்ளை வியாதி இருந்தால், ஐயோ என்னுடைய மகள் கஷ்டப்படுகிறாள், இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி அங்கலாய்த்து அவள் தினந்தோறும் கண்ணீர் வடிப்பார்கள். ஏனென்றால் தன்னை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பது உலக பிரகாரமாக தாய்க்கும் தந்தைக்கும் அதிக பிரியம். இங்கே இந்த அருமையான தாயார் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அங்கே வந்து பேசுகிறார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று சொல்லி, எனக்கு இறங்கும் என்று சொல்லுகின்ற போது, லார்ட் ஹேவ் மர்சி ஆன் மீ, இறங்கும் என்று சொல்லுகின்ற போது பழைய ஏற்பாட்டில் எபிரேய வார்த்தையில் கெசத் என்று சொல்லி கைண்ட்னஸ், மர்சி கைண்ட்னஸ் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது, இட் இஸ் a virtue which inspires us with compassion for others and incline us to assist them in their necessities.
அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த தேவையில நாம் பங்கு பெற்று அவர்களுக்கு உதவி செய்ய நம்மை தூண்டுகின்ற ஒரு சக்தி தான் இந்த இரக்க குணம், மனதுருக்கம் என்பது, கம்பேஷன், மர்சி என்று வருகின்ற ஒரு காரியம் எல்லாம் இதன் மூலமாகத்தான் வருகிறது. இதனைத்தான் புதிய ஏற்பாட்டில் கிருபை என்று நாம் பார்க்கிறோம். கடவுள் கிருபை உள்ளவராய் நமக்கு இறங்கி தன்னுடைய ஒரே பிரான குமாரனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே இன்னொரு காரியத்தையும் இந்த பெண் சொல்கிறார். தாவீதின் குமாரனே என்று சொல்லி, தாவீதின் குமாரன் என்று பார்க்கின்ற போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:42 பார்க்கின்ற போது அவர், அதாவது the son of David was a name for the Messiah. மேசியாவுக்கு இன்னொரு பெயர் என்னென்று பார்க்கின்ற போது சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனே என்று சொல்லி. இவள் கூக்குரலிட்டு பேசுகின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன, வாட் வாஸ் ஹிஸ் ரெஸ்பான்ஸ் என்று பார்க்கின்ற போது 23ஆம் வசனத்தில், he never spoke any word, he never uttered any word in response to her cry. அவளுடைய அந்த வேதனைக்கு, அந்த கூக்குரலை கேட்ட பிறகு ஆண்டவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்பொழுது அந்த அவருடைய சீஷர்கள் செய்த காரியம் என்ன, வாட் வாஸ் தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஹிஸ் டிசைபிள்ஸ் என்று பார்க்கின்ற போது, இவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள், வந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள், இவளை அனுப்பிவிடும். அவர்களுக்கும் அந்த ஒரு கரிசனை, ஒரு கம்பேஷன் என்பது இங்கே இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறார்கள், அவர் மனதுருக்கமுடைய கடவுள். ஆனால் அவர்கள் ஒரு ட்ரெயினிஸ் போல இருக்கிறார்கள், ஆன் தி ஜாப் ட்ரைனிங். அவர்களுக்கு அந்த மனதுருக்கம் என்பது இன்னும் பூரணமாகவில்லை. ஆகவே அவர்களுடைய நோக்கம் என்ன, இவளை எப்படியாவது அனுப்பிவிட வேண்டும். ஒரு கரிசனை இருந்தால் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய மாட்டவர் என்று சொல்லி அவர்களும் கூட கெஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் ஏன் இந்த பெண்ணை ஆண்டவர் கூட பதில் சொல்லவில்லை என்று பார்க்கின்ற போது, இவள் ஒரு புறஜாதியாய் இருந்தாள், கானானிய ஸ்திரீ, சிரோ பினிஷியன் விமன் என்று சொல்லி. அதாவது யூதர்கள் மத்தியில ஒரு பழக்கம் இருந்தது, அவர்கள் தான் மிக முக்கியமானவர்கள் என்றும் மற்றவர்கள் ஒரு பொருட்டே அல்ல என்று சொல்லி மற்றவர்களை, முக்கியமாக புறஜாதியாரை அவர்கள் ஒரு கீழ்த்தரமாக எண்ணினார்கள். அவர்கள் they are unclean என்று சொல்லி, அவர்கள் சுத்தமில்லாதவர்கள், அசுத்தர்கள் என்று சொல்லி அவர்களை ஓரம் கட்டினார்கள். ஜூஸ் referred them to referred, அதிலே முக்கியமாக பரிசேயர்கள் இவர்களை, அதாவது புறஜாதியாரை ஒரு நாய்களுக்கு ஒப்பிட்டு அவர்களை கேவலமாக நடத்தினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்ற காரணத்தினால அவர்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது, நாங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லி அவர்கள் தாம்பட்டம் அடித்துக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, கடவுளை தொழுது கொள்ள வருகின்ற போது புறஜாதியார் வந்து அவர்களோடு கூட சேர்ந்து கடவுளை தொழுது கொள்ள முடியாத படிக்கு தி ஜென்டைல்ஸ் ஹஸ் பீன் டோட்டலி ஃபர்பிடன் டு கம் அண்ட் வர்ஷிப் இன் தி ஹவுஸ் ஆஃப் த லார்ட். இப்பேற்பட்ட நிலைமை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அது சற்று மாற்றம் ஏற்பட்டது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புரட்சிகரமான உபதேசத்தின் மூலமாக. அது மாத்திரமல்ல, they have been forbidden to share the table with others. மற்றவர்களோடு உணவு அருந்த அவர்கள், அதாவது புறஜாதியாரை அவர்கள் அனுமதிக்காத ஒரு சூழ்நிலையில் இப்படியான ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு தான் போகிறார், தீரு சீதோன். இட் இஸ் எ ஜென்டைல் டெரிட்டரி. கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட அங்கு செல்கிறார் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. அந்த அம்மா அவர்கள் கூப்பிடுகின்ற போது கூட பதிலை சொல்லாத கடவுள் ஏன் பதில் சொல்லவில்லை என்று பார்க்கின்ற போது, அந்த பெண்மணி இன்னும் தொடர்ந்து பேசட்டும், அவளை புறக்கணித்து சென்றுவிட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. மாறாக என்ன செய்கிறார் என்று பார்க்கின்ற போது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, Jesus responded not to destroy her faith but to develop it. Her own reply showed that she was grown in faith. அதனுடைய கடைசியில் பார்க்கின்ற போது அந்த பெண்மணியினுடைய பதிலை வைத்து ஆண்டவர், இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் எங்கேயுமே அதாவது இஸ்ரவேலிடத்தில் கூட பார்க்கவில்லை என்று சொல்லி அவளை அதிகமாக மெச்சிக்கொள்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பதில் சொல்லுகின்ற போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், சரிம்மா நீ சொல்ற, ஆனாலும் நான் முதல்ல காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்துல
அவர்களை கூட்டி சேர்க்க நான் வந்தேன், மற்றபடி அல்ல என்று சொல்கிறார். சரி, எப்படியாவது சொல்லி அவர் அவளை தள்ளிவிட வேண்டும், அவளை புறக்கணிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம் அல்ல. ஆனால் திஸ் இஸ் வாட், அவர் தெரிந்து கொண்ட மக்கள் அவர்கள் சாட்சியாக வாழாத காரணத்தினால, மற்றவர்கள் சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு ஒரு வழிகாட்ட அவர்கள் முடியாது இருக்கின்ற போது அவர்களை மறுபடியுமாக அவர்களை சென்று அவர்களை சேர்த்து அதன் மூலமாக அவர்களை இன்னும் பலப்படுத்தி மோட்டிவேட் பண்ணி அவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், அதன் மூலமாக எல்லாரும் அவருடைய மந்தையில சேர வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் என்று சொல்லி. ஆனால் அந்த அம்மா விட்டப்பாடு இல்லை. என்ன சொல்றாங்க? she keeps shouting after them. அதைத்தான் இந்த சீஷர்கள் கூட சொல்லுகிறார்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள், கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும். she keeps shouting after us, send her away. எப்படியாவது அனுப்பிவிடும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவளை அனுப்ப அவருக்கு மனதில்லை. பொதுவாக ரபிமார்களிலே, யூத ரபிமார்களிலே பலர் ரோடுகளிலே அல்லது வீதிகளிலே பெண்களோடு யாரும் பேச மாட்டார்கள். அதிலும் முக்கியமாக யூத பெண்மணிகளிடத்தில் அவர்கள் பேச மாட்டார்கள். அப்படி இருக்க இன்னொரு புறஜாதியான பெண்மணி இடத்துல எப்படி பேசுவார்கள்? ஆகவே இன்னொன்று, வழியிலே அப்படிப்பட்ட ஒரு ரபியை சந்தித்து ஒரு பேசுகிறார் என்றாலும், ஒரு முக்கியமான மத தலைவரை சந்தித்து பேசுகிறார் என்றாலும், அவர்கள் ஒரு நல்ல அது சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் அதாவது ஒரு மிக்சட் ஃபேமிலி, மிக்சட் ஒரு கல்ச்சர். அடுத்து அவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள். ஆகவே ஒழுக்கம் கெட்டவர்களோடு நாம் எதற்கு பேச வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி அவர்கள் அப்படியாக அந்த காலத்தில் இருந்தார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை அனுப்பவில்லை. மாறாக அவள் தொடர்ந்து வரட்டும், அவள் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர் சென்று கொண்டிருக்கிறாள். 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஹெல்ப் மீ ஓ லார்ட் என்று அவரை பணிந்து கொண்டாள். she came and knelt before him, தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள். பரிசேயர் சொல்வதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். என்ன இது, ஆண்டவர் கூட இந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் பரிசேயர் சொல்லுகின்ற அந்த காரியம், ஆனால் அவளை நாய் என்று அவர் சொல்லவில்லை. பொதுவான, இட் இஸ் a general statement. this is how people are telling என்று சொல்லி அவரும் அவர் யூத குலத்திலிருந்து வந்த காரணத்தினால you will have to comply with the regulations of the Jewish community. ஆகவே ஒரு மனிதனாக இருந்து அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது அழகல்ல. நீ நாய் என்று சொல்லி அந்த அம்மாவை திட்டவில்லை, பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள், இப்படி சொன்னால் போய்விட்டு இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ரோஷம் வந்திருந்தா, என்ன இது இப்படி சொல்றாரு, இவரை போய் நம்ம நம்பி வந்திருக்கிறோமே, இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் போல. உண்மையான விசுவாசம் என்பது அது சோதிக்கப்படுகின்ற போது தான் தெரிகிறது. இந்த அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க, she submitted herself fully. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 27ஆம் வசனத்துல அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஆம் தான் ஆண்டவரே, நீ சொல்றது கரெக்டு தான். நான் உங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை, ஏன்னா அப்படிதான் சமுதாயங்களை வச்சிருக்குது. ஆனாலும் கூட அந்த இது எஜமான் மேஜையிலிருந்து விழுகின்ற அந்த துணிக்கைகளை, சிதறிப்போன அந்த உணவை அந்த நாய்க்குட்டிகள் தின்னும், அது போல எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கின்ற போது அவர் உள்ளம் உடைந்து ஆண்டவர் மனதிற்க முடிகிறார். அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு 28ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி அவளை மெச்சிக்கொண்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்தில், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார். அந்நேரமே ஒரு மகள் ஆரோக்கியமானாள். அந்த ஒரு டெலிவரன்ஸ், அந்த ரட்சிப்பு என்பது அவள் வைத்த அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் கொடுத்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே,
நாமும் கூட இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? குப்பனாயும் சுப்பனாயும் இருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்ட பிறகு இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்தை ஞானஸ்நானத்தின் மூலமாக பெற்றிருக்கிறோம் என்றால், கடவுள் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்காக வந்தார். இன்றைக்கு நான் இந்திய கிறிஸ்தவன் என்ற ஒரு பெருமையோடு கூட ஆண்டவர் என்னை மறுபடியுமாக அவருடைய நாமத்தினாலே என்னை ஜனிப்பித்தார். ஐ எம் a நியூ ஜெனரேஷன், ஐ எம் a நியூ பார்ன் கிரியேஷன் இன் காட். ரீஜெனரேஷன் என்ற ஒரு அனுபவத்தை ஞானஸ்நானத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எல்லாரையும் ரட்சித்து பரலோகத்திலே கொண்டு சேர்க்கத்தான் தன்னையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். மார்ட்டின் லூத்தர் அவர் தன்னுடைய மேஜையிலே ஒரு வாசகத்தை வைத்திருப்பார். ஐ எம் a baptized என்று சொல்லி. ஐ எம் a baptized கிறிஸ்டியன். நான் ஞானஸ்நானம் பெற்றவன். ஞானஸ்நானம் என்பது ஒரு பெரிய பாக்கியம். இதன் மூலமாக உன்னையும் என்னையும் ஆண்டவர் பெற்றெடுத்தார். நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் பிறந்தது ஒரு முறை. அதன் பிறகு கடவுளால் நாம் பெற்றெடுக்கப்பட்டது ஞானஸ்நானத்தின் மூலமாக. அவரோடு கூட அவருக்கு ஏற்ற ஒரு சித்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில காட்ட வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் அவருக்கு ஏற்ற சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக இதன் மூலமாக நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இங்கே நாம் தெளிவாக பார்க்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் அவர் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ் யூனிவர்சல் காட். இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வந்து முறையிட்டு அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவளை ஏற்றுக்கொள்கிறார். அந்த விசுவாசம் பெரிது என்று சொல்லி மெச்சிக்கொள்கிறார். உடனடியாக அந்த அம்மாவுடைய தேவையை பூர்த்தி செய்த அந்த க்ஷணமே அவருடைய மகளுக்கு அந்த பிசாசனுடைய பிடியிலிருந்து அவள் விடுதலை பெறுகிறாள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதுதான் கடவுள் இங்கே பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இந்த காணாமல் போன வீட்டார் என்று பார்க்கின்ற போது யார் என்று அதனை பார்க்கின்ற போது அந்நிய புத்திரர், அதாவது இஸ்ரவேலர் யார் என்று பார்க்கின்ற போது கடவுளுடைய பார்வையில் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சங்கீதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 67:1 பூமியில் உமது வழியும் சகல ஜாதிகளுக்கும் உம்முடைய ரட்சணமும் விளங்கும்படி. பூமியில் உமது வழியும் சகல ஜாதிகள் என்று சொல்றது சகல மக்களும், ஆல் த நேஷன்ஸ், உமது ரட்சணம், உம்முடைய ரட்சிப்பு விளங்கும்படியாக அவர் தன்னுடைய ஒரே பிராணகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது சங்கீதம் 67 இரண்டும் ஒரே வசனம் தான். கடவுளே, ஜாதிகள் உம்மை துதிப்பார்களாக. ஜாதிகள் என்று பார்க்கின்ற போது யார்? நேஷன்ஸ் என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையில் பார்க்கின்ற போது கோயிம் என்று சொல்லி, ஆல் பீப்புள், சகல ஜாதிகள், ஆல் நேஷன்ஸ். ஆனால் இஸ்ரவேலை குறித்து பார்க்கின்ற போது ஆம் என்று சொல்லுகின்ற எபிரேய வார்த்தையை உபயோகிப்பார்கள். நேஷன். The difference between nation and nations. யூதர்கள், புறஜாதிகள். ஆனால் யூதர்களுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல, அவர் எல்லாருக்கும் கடவுள் என்பதை இதன் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 67:4 தேவரீர் புறஜாதியாரை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியுள்ள ஜனங்களை நடத்துவீர், அதனால் ஜாதிகள் கம்பீரித்து மகிழ்வார்களாக. நிதானமாய் நியாயம் தீர்க்கிறவர். இங்கே எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த அருமை தாயார் அவருடைய மகள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவரிடத்துல வந்து கேட்கின்ற போது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளினதில்லை என்று சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். புறஜாதியரை நிதானமாய் நியாயம் தீர்த்து அவருடைய விசுவாசத்தை பெருகும்படியாக ஆண்டவர் செய்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பல்வேறு சூழ்நிலைகள் அந்த பெண்மணிக்கு தடையாக வந்தாலும் கூட கடவுள் அவைகளெல்லாம் நீங்கி போகும்படியாக செய்கிறார். நீங்கி போகும்படியாக செய்து அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்களை கடவுள் ஏன் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கின்ற போது, ஒரு ஸ்கூல் மானிட்டராக ஒரு மாணவனை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்கள் என்றால், அந்த ஸ்கூலில் இருக்கின்ற மற்ற மாணவர்களுக்கு அவன் ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அவனே சரியில்லை என்று சொல்லுகின்ற போது அந்த ஆசிரியருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இவனை நான் போய் தேர்ந்தெடுத்தேன், மற்றவர்களெல்லாம் ஸ்பாயில் பண்றான். அதே போல தான் இஸ்ரவேல் மக்கள் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மற்றவர்களை உதாசீனப்படுத்தினார்கள். இன்றைக்கு நாம் சொல்லப்பட்ட விதம் பிரகாரமாக பார்க்கின்ற போது மற்ற புறஜாதியாரை அவர்கள் நாய்கள் என்ற அளவுக்கு அவர்கள் விமர்சனம் பண்ணினார்கள்.
இன்றைக்கு நாம் பார்த்த இந்த சிரோ ஃபெனோஷியன் உமன் கானானிய ஸ்திரியை கூட அப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் தவித்து கொண்டிருந்தார்கள். இவருடைய எண்ணம் என்ன? ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்ற ஒரு மமதை, அவர்களுக்கு ஒரு தம்பட்டம் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 3:9 பார்க்கின்ற போது யோவான் ஸ்நானன் சொல்கிறார், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், இதோ இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். டோன்ட் டேக் இட் அட்வான்டேஜ். திஸ் இஸ் சம்திங் அன்டியூ அட்வான்டேஜ். எங்களுக்கு தான் என்று சொல்லி அந்த ஒரு தம்பட்டம் அல்ல, எல்லாருக்கும். கடவுள் உங்களை தெரிந்து கொண்டார்கள், உங்கள் மனம் போன போக்கில போக வேண்டும் என்று அல்ல, கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஏசாயா 56:1-6 வரை பார்க்கின்ற போது 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், Thus says the Lord, maintain justice and do what is right. ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கடவுள் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். இங்கே கடவுள் அந்த அம்மாவை புறக்கணித்து விடவில்லை, நீதியை செய்தார், நியாயத்தை செய்தார். ஏனென்றால் அவர் நீதியும் நியாயமும் உடையவர். ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ், மிஷ்பாத் அண்ட் ஜடாக்கா ஆர் தி ஹால்மார்க் ஆஃப் காட். அவர் தன்னுடைய குணாதிசயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நீயும் நானும் கூட இந்த நீதியை நாம் கைக்கொண்டு, நியாயத்தை கைக்கொண்டு நீதியை நிலைநாட்ட நாம் எப்பொழுதும் முயற்சி செய்து வாழ வேண்டும். அதாவது தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி என்று சொல்லி ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் மைக்கேல் குன்னா அவர்கள் ஒரு தீர்ப்பை கூறினார்கள். நான் எந்த பாலிட்டிக்ஸ் பேசவில்லை, நான் எந்த கட்சியும் சேராதவன். ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் என்றால், அவர் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு நேர்மாறாக இன்னொரு நீதிபதி ஜஸ்டிஸ் குமாரசாமி அவர் அதில் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்று சொன்னார். ஆனால் கடைசியில் அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி நிரூபணமானது, தீர்ப்பு வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜஸ்டிஸ் மைக்கேல் குன்னா இடத்துல நிருபர்கள் போய் கேட்கின்ற போது அவர் சொன்னார், நீங்கள் எந்த ஒரு மனநிலையில் நீங்கள் இந்த தீர்ப்பை எழுதினீர்கள் என்று சொல்லி. நான் எந்த மனநிலையிலும் நான் எழுதவில்லை, எனக்கு தேவை நீதி நியாயம். அது ஏழை எளியவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரர்களாலும் சரி, மக்கள் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பது எனக்கு முக்கியம் அல்ல. எனக்கு தேவை நீதி நியாயம். அதைத்தான் நான் முன்வைத்து அதில் இருக்கின்ற அந்த உண்மையை நான் கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை நான் கொடுத்தேன் என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுள் எதிர்பார்க்கின்ற காரியம், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். குமாரசாமி கூட, அந்த ஜஸ்டிஸ் குமாரசாமி தீர்ப்பை கொடுத்தார். கடைசியில் 1 வருஷத்தில் அவர் ரிட்டையர்ட் ஆனார். அதன் பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, பல கமிஷன்களுக்கு அவர்களை அப்பாயிண்ட் பண்ணோம். பெரிய பெரிய பொசிஷனில் அவர்களை ஈவன் ஆஃப்டர் தேர் ரிட்டையர்மெண்ட் தே வில் இண்டக்ட் அண்ட் தே வில் ஹானர் தேம். ஆனால் அவருக்கு ஒரு இடத்துல கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் நீதி செய்யவில்லை. நீதி செய்த இந்த ஜஸ்டிஸ் மைக்கேல் குன்னா அவர்கள் பதவி உயர்த்தப்பட்டு இன்றைக்கு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீதி நியாயத்தை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? they rebelled against God because அங்கே இது எசேக்கியேல் 2:5 பார்க்கின்ற போது கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் எழுதினார்கள். காரணம் அந்த மமதை. கடவுள் என்னை தெரிந்து கொண்டார், நாங்கள் கடவுளுக்குரியவர்கள், மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி. ஆனால் மற்றவர்களை இதன் மூலமாக சேர்க்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். ஆதியாகமம் 12:3b பிற்பகுதியில் பார்க்கின்ற போது அங்கே ஆபிரகாமை அழைத்து அவர் சொல்லுகிறார், in you all the families of the earth shall be blessed. உன் மூலமாக நான் பூமியில் உள்ள எல்லா மக்களையும் நான் ஆசீர்வதிப்பேன், எல்லா ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். அப்படி என்றால் இஸ் யூனிவர்சல் காட். அது அங்கே பார்க்கின்ற போது இது உனக்கு ஒரு நித்திய உடன்படிக்கையை கொடுக்கிறேன் என்று சொல்லி, இட் இஸ் an eternal covenant. எபிரேய வார்த்தையில் சொல்லுகின்ற போது பெரித் ஓலாம் என்ற வார்த்தை கடவுள் ஏற்படுத்துகிறார். உன் மூலமாக எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஆனால் ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன், எங்களுக்கு மட்டும் போதும் என்று சொன்னால் கடவுள் விடுவாரா? மேசியை விடுவாரா?
ஆகவே தான் இந்த உலகத்தில் அவர் மேசியாக வந்த போது கூட அவர் பொலிட்டிக்கல் மெசையாக வரவில்லை, அவர் ரிலீஜியஸ் மெசையாக வந்தார். மறுபடியும் தாவீதின் சிங்காசனத்தை ஏற்படுத்தி மற்றவர்களுக்கு அவர் சிம்ம சொப்பனமாக விளங்குவார், மற்றவர்களை ரோம சாம்ராஜ்யத்தை அவர் தவிடு பொடியாக்குவார் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை செய்யவில்லை. மாறாக எல்லாரையும் ரட்சிக்க தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் உலகில் உள்ள எல்லா மக்களையும் ரட்சிக்க அவர் வந்தார். அவர் உலக ரட்சகர். ஆகவே இந்த இஸ்ரவேல் மக்களை கடவுள் அடித்தார். எசேக்கியேல் 22:6-12 நாம் பார்க்கிறோம். அதே போல எசேக்கியேல் 7:9 பார்க்கின்ற போது அவர்களை அடித்தார். ஆனால் அடிக்கிற தெய்வம் தான் மறுபடியும் காயம் கட்ட முடியும். அவர் மறுபடியும் அவர்கள் நீதியின் பாதையிலே நடக்கின்ற போது அவர்களை அதிகமாக ஆசீர்வதித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமான் யார் என்று பார்க்கின்ற போது வீட்டில் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5-9 வரைக்குமாய் பார்க்கின்ற போது who is a righteous person என்று சொல்லி மிக அழகாக அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை செய்யாமல் அநீதியாக ஒரு மனுஷன் செயல்பட வேண்டும் என்றால் அவனை கடவுள் அடிக்கிறார். அதே போலத்தான் தான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மக்களையும் அடித்தார். அவர் அணைத்துக் கொண்டார். அதே போல மற்றவர்களையும் அணைத்துக் கொள்ளுகின்ற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அநீதியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உதாரணத்தை எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 6-12 வரைக்குமாய் பார்க்கின்ற போது இதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உன்னையும் என்னையும் கடவுள் ஏன் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கின்ற போது உன்னையும் என்னையும் வைத்து இந்த உலகில் உள்ள மக்களுக்கு, நாம் வாழ்கின்ற நம்முடைய தேசத்து மக்களுக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய பொறுப்பை உணராமல் கடவுள் நாம் நம்முடைய பாவங்களையும் அதாவது நம்முடைய தவறுகளையும் நாம் உணராமல் கடவுள் நான் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் பேப்டிசம் வாங்கி ஆயிற்று, நான் என் மனம் போன போக்கில நான் வாழ்வேன், நான் பரலோகத்துக்கு போனால் போதும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களைப் போலத்தான் கடவுளை நாமே வைத்துக்கொள்ள முயற்சி செய்கிறோம். ஆனால் அவர் அகில உலக ரட்சகர். இன்றைக்கு நாம் வாசிக்க அதாவது 2 நாளாகவும் 7:14 பார்க்கின்ற போது ஏன் கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மற்ற மக்கள், நாம் வாழ்கின்ற தேசத்து மக்களுக்கு நாம் சேமம் கிடைக்க வேண்டும் என்றால், மற்ற மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், மற்ற எல்லா மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் அதற்கு முன்வர வேண்டும். அதற்காகத்தான் உன்னை மன்னியும் ஆண்டவர் ஞானஸ்நானத்தின் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும், மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. 2 நாளாகவும் 7:14 என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள், இன்றைக்கு இஸ்ரவேலில் இருக்கின்ற கடவுளை ஏற்றுக்கொண்ட மகனாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் ஏற்றுக்கொண்டிருந்த மகனாக இருந்தாலும் சரி, ஈரானில் ஏற்றுக்கொண்ட கடவுளுடைய மகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஸோ இங்கே பார்க்கின்ற போது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே கடவுள் சொல்கிறது இட் இஸ் அ கண்டிஷனல் ப்ராமிஸ். இதை நீங்கள் செய்கின்ற போது நான் உடைய தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். நம்முடைய தேசம் இன்றைக்கு இந்த கோவிடினால பாதிக்கப்பட்டு ஏராளமான மரணங்கள், ஆயிரக்கணக்கான மரணங்கள் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு கொள்ளை வியாதியிலிருந்து, COVID-19 நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் நீயும் நானும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை விட்டு தேசத்திற்காக, தேச சேமத்திற்காக, ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கின்ற போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க He is going to heal our land only when we submit ourselves, leave out all our sinful life and to seek His face, then God will do wonderful things. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இந்த தேவன் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். ஏசாயா 56:6 பார்க்கின்ற போது கர்த்தரை சேவிக்கவும் அந்நிய புத்திரர் அனைவரையும் அவர் என்ன பண்ணுகிறார்? அனைவரையும் 7ஆம் வசனத்தில் பாருங்க, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
அந்த 56:7b பார்க்கும்போது, என்னுடைய வீடு சகல ஜனருக்கும் ஜெப வீடாக இருக்கிறது. சகல ஜனங்கள். ஆகவே சகல ஜனங்களும் ஆண்டவரை வந்து தொழுது கொள்ள நீயும் நானும் ஒரு வாய்க்காலாக இருக்க வேண்டும். We should be the catalyst. We should be the channel to bring others into God's fold. காணாமல் போன இஸ்ரவேலிடத்தில் நான் வந்தேன் என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரீனிடத்தில் சொல்லுகின்ற போது, யார் காணாமல் போனது? முதலாவதாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:11 பார்க்கின்ற போது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், தமக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் தான் காணாமல் போனாடு. ஆபிரகாமுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை, மோசே 10 கட்டளைகளை கொண்டு வந்த மோசே கொடுத்த முக்கியத்துவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் கொடுக்கவில்லை, புறக்கணித்தனர். ஆனால் அவர்களுக்காக தான் அவர் வந்தார். ஆகவே காணாமல் போன அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக மற்றவர்களை தள்ளிவிட வேண்டும் என்றல்ல. இங்கே கடவுளுடைய திட்டத்தை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் ஏசாயா 56:8 இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவரிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களே இல்லாமல் இன்னும் அவரிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். அப்படி என்றால் என்ன? வாட் இஸ் இஸ் பிளான்? 56:8 பார்க்கின்ற போது, thus says the Lord who gathers the outcasts of Israel. முதலாவதாக இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை, காணாமல் போனவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை முதலாவது சேர்க்கிறார். அடுத்ததாக I will gather others to them besides they're already gathered. எல்லாரையும் சேர்க்கின்ற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 15:24 தான் பார்க்கிறோம். இந்த கானானிய ஸ்திரீயை கூட இப்படியாகத்தான் ஆண்டவர் சேர்த்து கொண்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு நாம் வாசிக்கிட்ட நிருப வாக்கியத்தில் கூட பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 11:1-2 மற்றும் இருக்கின்ற பகுதிகளில் பார்க்கின்ற போது, பவுல் அப்போஸ்தலன் புறஜாதிகளுக்கு ஒரு ஊழியக்காரராக, ஒரு மிஷனரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எதற்காக என்று பார்க்கின்ற போது, தேவன் தம்முடைய மக்களை தள்ளினாரோ என்று பார்க்கிறார். அவர் கேள்வி கேட்கிறார் 1ஆம் வசனத்தில். 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தேவன் தாம் முன்னறிவித்த தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களையும் தள்ளிவிடவில்லை, மற்ற புறஜாதியார் மக்களையும் தள்ளிவிடவில்லை, அவர்கள் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலனை அவர்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு ஒரு சுவிசேஷகனாக, ஒரு மிஷனரியாக தெரிந்து கொண்டார். ஸோ பால் இஸ் அப்போஸ்டல் டு ஜென்டைல்ஸ். பவுல் சொல்கிறார், ஏன் கடவுள் என்னை தெரிந்தெடுத்தார் என்பதை ரோமர் 11:13 அவர் அழகாக சொல்கிறார். எப்படியாவது என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்படியாவது மற்றவங்களுக்கு போய் சொல்லும் போது அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெறும் போது, என்னுடைய இனத்தை சேர்ந்த மக்கள், ஏனென்றால் இவர் கூட பென்னிமின் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு இஸ்ரவேலன், ஒரு பரிசேயன், அப்படியாவது அவங்களுக்கு ரோஷம் வருதா, அவங்களுக்கு அந்த வைராக்கியம் வருதா, அவங்களுக்கு அந்த ஒரு கன்சர்ன் வருதா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரத்தில் திரும்பி சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறதா, அவர்கள் மத்தியில் ஒரு பாரத்தை ஏற்படுத்தத்தான் கடவுளை என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே அழகாக சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபேசியர் 2:11 பார்க்கின்ற போது, இயேசு தம் மரணத்தினாலே யூதர்கள் புறஜாதியார் என்ற இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்கினார், எல்லாரையும் சேர்த்தார். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீயும் நானும் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்கள் சேமம் பெற நாம் நம்முடைய பாவங்களை விட்டு கடவுளத்தில் முறையிட வேண்டும், கதற வேண்டும். இந்த COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை ஆண்டவர் சுகப்படுத்த வேண்டும் என்றால், கிட்டத்தட்ட எல்லாரும் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு ரைட் டு லைஃப், ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், டிக்னிஃபைட் லைஃப் என்ற ஒரு நிலைமை நம்முடைய தேசத்தில் இல்லை என்ற ஒரு நிலைமை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஒரு பர்சனல் லிபர்ட்டி என்பது இல்லை. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய அந்த சுதந்திரம் இன்றைக்கு பறிப்போன நிலைமையில நாம் நம்முடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல தான் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் கூட இன்றைக்கு கடவுளை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு மக்கள் மனம் போன போக்கிலே ஆங்காங்கே நம்முடைய இந்திய தேசத்தில் மனம் போன போக்கிலே கைகளினால் செய்யப்பட்டதை வைத்து அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, மூக்கிருந்தும் முகராது, காதிருந்தும் கேட்காது, அவர்களை
ஜீவனுள்ள தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த உன்னையும் என்னையும் படைத்த தேவனிடத்துல கொண்டு வருவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே தான் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டதை போல விடுதலையை நம்முடைய தேசத்திற்கும் நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய மக்கள் 135 கோடி மக்களும் நம்முடைய இந்திய தேசத்து மக்கள் பரலோகத்தில் வந்து சேர வேண்டும். அவள் ரட்சிப்பை அடைய வேண்டும். He is going to heal our nation provided we surrender ourselves and to seek his face. கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை. ஆகவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நம்மை தரைமட்டமாக தாழ்த்தி கடவுளுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் சாட்சி பகிர பரிசுத்தாவின் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை நாம் பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீரோஸ்ரீயோ, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியோ, உமது சமூகத்தை நின்று என்னை தள்ளி விடாதீரோ, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ, உமது இரட்சணிய சந்தோஷத்தை தேரோம்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யோ. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்துக்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திர அனைவராலும் மஞ்சப்படத்தக்கவரே, இது யாதொரு புண்ணியமும் பாத்திரம் இல்லாத எங்களுக்கு தந்தருளின கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரட்சணி வசனத்தையும் உம்முடைய வீட்டின் பரிசுத்த நியமங்களையும் எங்களுக்கு சுத்தமாய் காப்பாற்றி வந்ததற்காக உம்மை விசேஷமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் எங்கும் போதக சுத்தத்தையும் உம்முடைய வார்த்தையை வல்லமையோடு பிரசங்கிக்கும் உண்மையுள்ள போதகர்களையும் உம்முடைய திருச்சபை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தீரா துன்பங்களிலும் ஆபத்து காலங்களிலும் உம்முடைய ஜனத்தின் இரட்சகராகவும் பாதுகாப்பாளராகவும் பெறும். உம்முடைய கிறிஸ்துவ சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் எங்களுடன் கிறிஸ்துவோடு உள்ள சகோதர ஒற்றுமையிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி கடைசியில் எங்கள் ஆத்தும ரட்சிப்பை பெற செய்யும். கர்த்தாவே, இப்பொழுதுமாய் வாழ்வெடுக்கக்கூடிய நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலருக்காக மாத்திரமல்ல, உலகில் உள்ள எல்லா மக்களையும் ரட்சிக்கராக வந்து ஆண்டவரே சுவாமி சிலுவையிலே நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து இன்றைக்கும் எல்லாரையும் ஆண்டவரை நேசிக்கிற தேவனாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அன்போடு அழைக்கின்ற தெய்வமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சுவாமி உலக ரட்சகராக நீர் ஆண்டவரே இன்றைக்கும் எல்லா மக்களும் மனம் திரும்பி உம்முடைய மந்தையிலே பரலோகத்தில் வந்து சேர வேண்டும் என்பதற்காக நீர் ஆண்டவரே பொறுமையோடு காத்து கொண்டிருக்கு எல்லா மக்கள் மேலும் மனதுருக்க முடியவராய் ஆண்டவரே இந்த சமுதாயத்தில் ஆண்டவரை தள்ளப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை ஆண்டவரே அவருடைய விசுவாசத்தை பெருக செய்யும்படி ஆண்டவரே உம்மிடத்தில் கிட்டி சேர்கின்ற போது அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கின்ற தேவனாக ஆண்டவரே இருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரை மிகுந்த வியாகுலத்தோடு வந்த கானானிய ஸ்திரீயாகிய இந்த அம்மா அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு பெரிய உடைய மகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அந்த பிசாசனுடைய அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை பெறும்படியாக அந்த ஆண்டவரே தாயாருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே நீர் பெரிய அற்புதத்தை செய்தீர். என்னுடைய தேசத்தில் கூட ஆண்டவரை உம்மை அறியாமல் வாழ்கின்ற மக்கள் கர்த்தாவே உம்மை ஆண்டவரே சுவாமி அவர்கள் தேடிக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே சுவாமி அவர்களுக்கும் ஒரு அழைப்பை நீர் கொடுக்கிறீர்.
ஆண்டவரே, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்துல வந்தது மாத்திரமல்ல ஆண்டவரே சுவாமி, இதில் அல்லாத மற்ற மக்களையும் ஆண்டவரை எல்லாரையும் நீர் சேர்க்க ஆண்டவர் சகல ஜாதியாரும் சகல மக்களும் சகல ஜனங்களும் உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே சுவாமி, நீர் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரை உணர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, யோவான் 1:12 பிரகாரமாக அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கடவுளை பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்ற ஒரு பாக்கியத்தை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கும் நீர் நீடிய பொறுமை உள்ளவராக ஆண்டவரே நீர் காத்துக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய மந்தையிலே வந்து சேர முடியாத மக்களுக்கு நாங்கள் ஒரு வாய்க்காலாக இருந்து வழிகாட்டியாக இருந்து அவளை கொண்டு வந்து சேர்க்கின்ற பணியில நாங்களும் ஈடுபட்டு எல்லாரும் ஆண்டவர் நாங்கள் பரலோகத்தில் வந்து சேருகின்ற ஒரு பாக்கியத்துக்குள்ளாக எங்களை நீ நடத்த வேண்டுமா இடத்துல கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தாவே, இந்த COVID-19 மூலமாக பாதிக்கப்பட்ட உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காகவும் என்னுடைய தேசத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். என்னுடைய தேசத்தில் ஆண்டவரே, நேற்று நாள் சுவாமி நிலவரப்படி 25,26,192 மக்கள் ஆண்டவரே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அதே போல் நேற்றைய நாள் நிலவரப்படி 49,036 மக்கள் மரித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் ஆண்டவரே என்னுடைய தேசத்தில் மாத்திரம் மரித்திருக்கிறார்கள். கர்த்தாவே, கண்ணோக்கி பாரும் சுவாமி, உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே என்று சொன்ன எங்கள் தேவன், மனதுருக்கும்படிய கடவுள் ஆண்டவரே, கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே சுவாமி, உலக நாடுகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் வேக்சினேஷன் அது முழு வடிவிலே ஆண்டவரை வந்து ஆண்டவரே எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கதாக நீ வழிநடத்தணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னொரு பக்கம் மழை வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய தேசத்து மக்கள், விசேஷமாக குஜராத் மற்றுமாய் தமிழ்நாடு, கர்நாடகம், ஆண்டவரே சுவாமி, மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் மிகுந்த வெள்ளப்பெருக்கினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பீகார், ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து இவர்களுக்கு நீர் சுகத்தை ஆண்டவரே நீர் பாதுகாப்பை நீர் கட்டளையிடணுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்வாதாரங்கள் இழந்து போன சூழ்நிலை கர்த்தாவை நீரே அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து ஆண்டவரே அரசாங்க நிவாரணங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்திடணும் சுவாமி. என்னுடைய திருச்சபை உடைய பார்த்து வைக்கிறோம். திருச்சபையுடைய முகாம சங்கத்தினரை ஆசீர்வதியும். திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளையும் பெரியவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் வரைக்குமாய் நீரை ஆசீர்வதியும் சுவாமி. பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தாவே, தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற மக்களுக்காகவும் திருமண நாளை ஆண்டவர் கொண்டாடுகின்ற ஆசிரிக்கின்ற மக்களுக்காகவும் விசேஷ நிகழ்வுகளுக்காக ஆண்டவரே சுவாமி, கர்த்தாவே, உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் அதிகமாக நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். நேற்றைய தினத்தில் கூட தன்னுடைய பிறந்தநாளை ஆண்டவரே சுவாமி நன்றியோடு நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்தின எங்களுடைய திருச்சபையினுடைய ஆண்டவர் மூத்த விசுவாசியாக இருக்கின்ற திருமதி கர்த்தாவே காந்தமணி ஜோரந்தன் சக்கரவர்த்தி அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மா அவர்களுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தை கட்டளிடும். அதே போல என்னுடைய திருச்சபையில் நோய்பட்டிருக்கின்ற பலவீனப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் சுவாமி நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உங்களுடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிம்மதினாலும் நீர் இடைக்கட்டி நீர் பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். இவைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்க மறந்த எல்லா ஆத்ம சரீர நன்மைகளையும் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கு பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உம்முடைய குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்கள் ஆதாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருப்பது போல எங்கள் பாவக்கடன் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றைக்கு உடைய சுவாமி. ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 439வது பாடலை நாம் பாடுவோம். இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே. 439ஆம் பாடல், சரணங்கள் 1, 4, 5 மற்றும் கடைசி 8வது சரணம். இந்த பாடலை நாம் பாடுகின்ற போது ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கை படைப்போம்.
இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே. பாவநாசனேசனே பாவநாசனேசனே. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே. தீரங்கொண்டாவி வாரம் கொண்டுய சிறுமை பாறையா. தீரங்கொண்டாவி வாரம் கொண்டுய சிறுமை பாறையா. ஏழை வறுமை தீரையா. ஏழை வறுமை தீரையா. ஏழை வறுமை தீரையா. ஏழை வறுமை தீரையா. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே. பேயும் என்னை மாயை பண்ண உபாயம் தேடுதே. பேயும் என்னை மாயை பண்ண உபாயம் தேடுதே. ஏழை காயம் வாடுதே. ஏழை காயம் வாடுதே. ஏழை காயம் வாடுதே. ஏழை காயம் வாடுதே. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே. ஐந்தாவது சரணம். நீத்தம் என்னை சேதம் செய்ய நினைக்குதே ஐயா. நீத்தம் என்னை சேதம் செய்ய நினைக்குதே ஐயா. விஷம் முளைக்குதே மெய்யா. விஷம் முளைக்குதே மெய்யா. விஷம் முளைக்குதே மெய்யா. விஷம் முளைக்குதே மெய்யா. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே. கடைசி சரணம். பாவி ஏற்றும் கவி மன்றாட்டை பரிந்து கேளையா. பாவி ஏற்றும் கவி மன்றாட்டை பரிந்து கேளையா. தயை புரிந்து மீளையா. தயை புரிந்து மீளையா. தயை புரிந்து மீளையா. தயை புரிந்து மீளையா. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே. பாவநாசனேசனே பாவநாசனேசனே. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே. படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம். ஒருவராய் சாவமுடையவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய எங்கள் திரியக தெய்வமே,
இந்த நேரத்தில் சுவாமி உடைய சன்னிதானத்தில் நாங்கள் படைத்திருக்கின்ற என்னுடைய எளிய காணிக்கை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய திருச்சபை விசுவாசிகள் கர்த்தாவே ஆங்காங்கே தன்னுடைய இல்லங்களிலே உம்மை ஆராதித்து தொழுது கொண்டு காணிக்கைகளை படைத்திருக்கின்ற ஆண்டவரே, இந்த காணிக்கைகள் ஒவ்வொன்றும் சுவாமியுடைய நாம மகிமைக்கு நம்முடைய ராஜ்ய பரம்பதற்கு நம்முடைய ஊழியத்திற்கு பிரயோஜனப்படும்படி கிருபை செய்திடணும். கர்த்தாவே, இந்த ஆராதனையை காணொலி மூலமாக பார்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை தொழுது கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுவாமி அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். திருச்சபை விசுவாசிகள் மற்றுமாய் கர்த்தாவே, இந்த காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் சுவாமி தனித்தனியாகவும் பேர் பேராகவும் குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து உம்முடைய தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிம்மதினால் நிரப்பி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும், உடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவறிந்து நிலைத்திருக்கவும், உமது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபைக்கு தந்துவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். 13வது ஞான பாடலை நாம் பாடி ஆராதனை வேளையை முடிப்போம். தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை அனுப்போம், வார்த்தையேனோம் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதுமை தேடி வந்து மனதாறு போற்றினோம், மோட்சலோகத்தில் களித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.